இங்க ஒரு பொண்ணுக்கு சேலரி கிரெடிட் ஆகியிருக்கும். இப்போ ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுத்துட்டு வரலான்ட்டு போனா பேலன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. காசுலாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதனால அதே குழப்பத்தோடய வீட்டுக்கு போயிட்டு என்னோட காசு எல்லாமே காணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து திருன்னு முழிப்பாங்க. தம்பி வந்துட்டு ஆமா நான் தான் எடுத்தேன், இப்போ அதுக்கு என்ன, அது ஏன் காசு தானே, என்னோட வீட்டுல தானே நீ இருக்க அப்படின்ட்டு ரொம்ப திமிராவே பேசுவான். காசு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தா கூட இந்த பொண்ணு கொடுத்துருப்பா. ஆனா இவங்க எல்லாம் பண்றது வந்துட்டு என்னமோ காசுக்காக தான் இந்த பொண்ணு வந்து வீட்லயே வச்சிருக்க மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு அவ சம்பாதிச்சு எடுத்துட்டு வர காசுலாம் இவங்க எடுத்து செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ வந்துட்டு சரி ஓகே குடும்பம் தானே அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக வந்து விட்டு கொடுத்து தான் போயிட்டு இருந்தா. ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கூட இவங்களுக்கு நம்ம மேலே நன்றியே இல்லாமல் தான் இருக்காங்க. இனிமேல் நம்ம ஏன் இவங்களுக்காகலாம் கஷ்டப்படணும், நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டு விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிளம்புவா. எங்களுக்கு தெரியாம நீ காசுலாம் வேற சேர்த்து வச்சிருந்தியா, காசு கூட அப்படின்ட்டு அந்த பாஸ்புக்கையும் பிடிங்கிருவாங்க. அடுத்ததான் இந்த பொண்ணு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வெளியே போயிடுவா. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஷெஃபாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இவ வெளியே போனதுக்கு அப்புறமா குடும்பத்துக்கு வந்து காசு கிடைக்கல. அதனால மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் சமாதானப்படுத்திருப்பாங்க. சரி ஓகே தப்ப புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து அவங்க கூட போவா. பார்த்தா இப்போ இந்த பொண்ணு கூட போயிட்டு ஒரு வயசானவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. என்ன அப்படின்னா $10 மில்லியன் இந்த பொண்ணு வந்து விற்கிறதுக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்களாம் ஒரு குடும்பமா, இனிமேல் உங்க கூட என்னால இருக்கவும் முடியாது, என் மூஞ்சில கூட முழிக்காதீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப சத்தம் போட்டு வெளியே வந்திருப்பா. இந்த வேலை இருக்கிற திமிரில் தானே நீ நாங்க சொல்றதை கேட்காம ஆடிக்கிட்டு இருக்க, இந்த வேலையே உனக்கு இல்லாம பண்றோம் இரு அப்படின்ட்டு வெளியே அந்த பொண்ணு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவளை இழுத்துட்டு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பரவக்கூடிய நோய் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. எந்த கஸ்டமரா இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து பரவக்கூடிய நோய் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா கஷ்டப்படுவாங்க தான், சந்தேகப்படுவாங்க தான். அதனால எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டு மேனேஜர் எல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க. மேனேஜர் வந்ததுக்கு அப்புறமா என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டிருப்பாங்க. இவங்க வந்து என் மேல இருக்க கோவத்துல போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. 2 வாரத்துக்கு முன்னாடி இப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஃபீவரா இருக்கும்ட்டு மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்திருப்பா. அந்த இன்ஜெக்ஷனோட மார்க் வந்து கையில இருக்கும். அந்த பொண்ணோட தம்பி இன்ஜெக்ஷன் போட்ட அந்த மார்க்கை வந்துட்டு இவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால தான் டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருக்கா, வேணா மார்க்கை கூட பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு காமிச்சிருவாங்க. அதனால ரெஸ்டாரண்டோட மேனேஜரும் வந்து இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை கொடுத்துட்டு இருக்க முடியாது, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாம சின்ன வயசுல இருந்தே குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்த பொண்ணு தான் கடைசியில இவ வந்து சம்பாதிச்சு கொடுக்கல அப்படின்றதுக்காக உனக்கு இந்த வேலையே இருக்கக்கூடாது, நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணிட்டாங்க.